உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சசிகுமாரிடம் கேட்கலாம். சசிகுமார், சொல்லுங்க, வேட்புமனு தாக்கல் தொடங்கிவிட்டதா? முதல் நாளான இன்று வேட்புமனுவை தாக்கல் செய்ய இப்போ யாராவது அங்க வந்திருக்காங்களா? தமிழக உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் சரியாக 10 மணிக்கு தொடங்கி இருக்கிறது. நாம் இருக்கக்கூடிய இந்த நுங்கம்பாக்கம் பகுதியில் அதிகமான சுயேட்சை வேட்பாளர்கள் தான் தற்போது 10 மணிக்கு வேட்புமனு தாக்கல் தொடங்கிய உடனே ஏராளமானோர் வர தொடங்கி இருக்கின்றனர். அதாவது அடுத்த மாதம் 17 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் 2 கட்டமாக தேர்தல் நடக்கும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்றிலிருந்து வரும் 3ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் நடைபெறுகிறது. கடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலை பொறுத்தவரை 11 மணிக்கு தான் வேட்புமனு தாக்கல் என்பது தொடங்கியது. ஆனால் இந்த முறை காலை 10 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை வேட்புமனு தாக்கல் நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்தபடியால் தற்போது ஏராளமான சுயேட்சை வேட்பாளர்கள் தான் காலையிலேயே அந்தந்த சென்னையில் இருக்கக்கூடிய 15 மண்டல அலுவலகங்களிலும் தற்போது விண்ணப்பங்களை பெறக்கூடிய பணிகள் வந்திருக்கிறார்கள். இங்கே அதாவது இது தவிர மேலும் இங்கே இருக்கக்கூடிய இந்த 15 மண்டலங்களிலும் அது சம்பந்தமான தேர்தல் அதிகாரிகள் விண்ணப்பங்களை விநியோகிக்கக்கூடிய பணியிலும் இருக்கிறார்கள். ஏனென்றால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கட்சிகள் தற்போதுதான் விருப்ப வேட்புமனுக்களை பெற தொடங்கி இருக்கிறார்கள். அவர்கள் தற்போது வரை வேட்பாளர்களை அறிவிக்கவில்லை. அதனால் சுயேட்சை வேட்பாளர்கள் தான் காலையே வர தொடங்கி இருக்கிறார்கள். மேலும் இது உள்ளாட்சி தேர்தல் என்பதால் உள்ளாட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்தந்த பகுதியில் பிரபலமான நபர்கள் தற்போது வேட்புமனுக்களை வாங்கி சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும் என்ற அடிப்படையில் அதிகமான ஆர்வத்தோடு வேட்புமனுக்களை பெறுவதற்காகவும் தற்போது ஏராளமானோர் குவிய தொடங்கி இருக்கின்றனர். அதோடு தமிழகம் முழுவதும் இந்த முறை 50% பெண்களுக்கான இடஒதுக்கீடு என்பதால் ஏராளமான பெண்களும் தற்போது மண்டல அலுவலகங்களில் குவிய தொடங்கி இருக்கின்றனர். சசிகுமார், இந்த வேட்புமனு தாக்கல் எத்தனை நாட்கள் நடைபெறுகிறது? வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் அங்கே செய்யப்பட்டிருக்கின்றன? நேற்றைய தினம் பத்திரிகையாளர்களை சந்தித்த மாநில தேர்தல் ஆணையர் சீதாராமன் அவர்கள் காலை 10 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை இன்றிலிருந்து வரும் 3ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் எனவும் தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் தற்போது 10 மணிக்கு வேட்புமனு வாங்குவது தற்போது தொடங்கி இருக்கிறது. இதை ஏராளமான சுயேட்சை வேட்பாளர்கள் இங்கிருந்து வாங்க தொடங்கி இருக்கிறார்கள். சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை அங்கு இருக்கக்கூடிய மண்டல அலுவலகங்களில் வேட்புமனுக்களை வாங்கலாம் என்றும் கிராமப்புறம் மற்றும் ஊராட்சி மற்றும் பேரூராட்சி நகராட்சி இந்த பகுதிகளில் பெறக்கூடிய விண்ணப்பங்கள் அங்கே இருக்கக்கூடிய நகராட்சி அலுவலகங்கள் ஊராட்சி அலுவலகங்கள் மற்றும் பேரூராட்சி அலுவலகங்களில் திரும்பி வழங்கப்பட வேண்டும் என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு வேட்புமனுக்களை பெறக்கூடிய அந்த குறிப்பிட்ட வேட்பாளர் அந்த தொகுதியில் மட்டும் போட்டியிடுகிறார் என்றால் அதற்கான அதாவது இந்த பகுதியில் நான் இருக்கிறேன் என்பதற்கான ஆவணங்களை இணைத்து சமர்ப்பிக்க வேண்டும் என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அவர் வேறு ஒரு பகுதியிலிருந்து வேறு ஒரு தொகுதியில் அவர் போட்டியிடுகிறார் என்றால் அந்த தொகுதியில் அதாவது எந்த தொகுதியில் அவர் போட்டியிட விரும்புகிறாரோ அந்த தொகுதியில் உள்ள ஒரு நபரின் ஜாமீன் என்பதும் கொடுக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினராக இருந்தால் அவர் 1000 ரூபாய் வைப்பு தொகையை செலுத்தப்பட வேண்டும். அவர் இதர பிரிவினராக இருந்தால் 2000 ரூபாய் வைப்பு தொகையும் செலுத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தற்போது வேட்புமனுக்கள் பெறக்கூடிய பணிகளை அந்தந்த மண்டல அலுவலகங்கள் தொடங்கி இருக்கிறது. இங்கே நாம் இருக்கக்கூடிய இந்த நுங்கம்பாக்கம் 9வது மண்டல அலுவலகத்தில் 3 அலுவலர்கள் இருக்கிறார்கள். அதாவது அவர்கள் அசிஸ்டன்ட் ரெவென்யூ ஆஃபீஸர் என்ற நிலையிலிருந்து தற்போது தேர்தல் அதிகாரியாக இங்கே மாற்றப்பட்டு 3 பேர் இந்த பகுதியில் இருந்து வரக்கூடிய வேட்பாளர்களின் விண்ணப்பங்களை கொடுத்து பெறக்கூடிய பணியில் அவர்கள் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் அந்தந்த நகராட்சி பேரூராட்சி மற்றும் ஊராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகள் வேட்பாளர்களிடமிருந்து விண்ணப்பங்களை பெறக்கூடிய பணியிலும் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று துவங்கி இருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை முதல் நாளான இன்று சுயேட்சை வேட்பாளர்கள் பலர் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வருகிறார்கள். இந்த வேட்புமனு தாக்கலுக்கான ஏற்பாடுகள் எப்படி இருக்கின்றன, சென்னையை பொறுத்தவரை நிலவரம் எப்படி இருக்கிறது என்பது குறித்து எமது செய்தியாளர் சசிகுமார் வழங்க தகவல்களை கேட்டோம்.